உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஆமென். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்தில் நீர் வாசம் பண்ணுகிறீர், நீர் இருக்கிறீர் என்கிற உம்முடைய வசனத்தின்படியே தகப்பனே, இந்த இடம் முழுவதும் நீர் இருக்கிறபடியினாலே, ஆண்டவரே, ஜனங்களுடைய இருதயங்களை தொடுகிறபடியினாலே, பிரசன்னத்தினால் நிரப்புகிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிரசன்னத்தினால் தொடர்ந்து எங்களை நிரப்பும். இந்த ஆராதனையின் எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம் நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே, உம் அரசு வருக ராஜா, வின் தந்தையே என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம் நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே. ஆமென். நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே. உம் நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே. உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா. ஹோசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஓ யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். வாழ்க ராஜா,
அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா ரஃபா சுகம் தருபவர் நீரோ, யெகோவா ரஃபா சுகம் தருபவர் நீர். வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா, ஓ உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. வாழ்க ராஜா, அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி, ஓ யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கும் என்று சொன்னான், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதற்காகவே நாம் வாழ்வோம் என்று சொன்னான். ஆண்டவர் நமக்கு ஒரு பொருளையும் ஒரு காரியத்தையும் தரமாட்டேன் என்று சொல்லவே மாட்டார். எல்லாவற்றையும் நிச்சயமாய் தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் மாத்திரம் வாழ்க, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா என்று சொல்லி சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு
நீங்கப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. அடுத்த பாடலாக தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே என்ற பாடல், தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. ஓ ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே, ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. தேவன் ஆராதனை கூறிய
கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்திரே, ஒருவரும் கடந்து வராத படிக்கு மதிலாய் மாறினீரே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்திரே, ஒருவரும் கடந்து வராத படிக்கு மதிலாய் மாறினீரே. ஓ, ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே, ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தினீ, ஒருவரும் குறைகள் சொல்லாத படிக்கு அரணாய் மாறினீரே. சோதனை வேளையில் தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தினீ, ஒருவரும் குறைகள் சொல்லாத படிக்கு அரணாய் மாறினீரே. ஓ, ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே, ஓ, ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. பகைவர்கள் என்னை தூரத்தின போது ஜீவனை காத்திரே, ஒருவரும் கடந்து வராத படிக்கு மதிலாய் மாறினீரே. பகைவர்கள் என்னை தூரத்தின போது ஜீவனை காத்திரே, ஒருவரும் கடந்து வராத படிக்கு மதிலாய் மாறினீரே. ஓ, ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே, ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே, ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. ஓ, ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஓ, ஆராதனை 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 ஆராதனை. ஓ, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஓ, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும், காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே.
அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஓ காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்போதும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் ஆகும் என்று உம்மை தான் நம்பியுள்ளேன். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் அழைக்கிற தெய்வம் நீர். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் உம்மை நான் நம்பியுள்ளேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரால் மாத்திரமே அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கின்றதாக அழைக்க முடியும். ஆமென். பூமியில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இருக்கிற ஒன்றை வைத்து தான் இன்னொரு பொருளை உருவாக்குகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் இல்லாதவைகளில் இருந்து ஒன்றை உருவாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.
சேர்ந்து பாடலாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். யெகோவாயிரே, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய், அந்நாளை களிப்பாய் மாற்றியவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் ஒளியே நீயாவாய். உறவின் திறமே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் திறமே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம், ஓ நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே,
தொடர்ந்து உடைய பிரசன்னத்தினால் உடைய பிள்ளைகளை தேவன் நிரப்புவீராக. உடைய வார்த்தையை கேட்கிற வேளையில மீதியான எல்லா பகுதிகளிலும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கும்படியே தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 101வது சங்கீதம். வாசிக்கலாம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்திலே உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். ஆமென். ஒவ்வொரு வாரம் இந்த ஆராதனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை பாடல்கள் மற்றும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். hgtclajohn@gmail.com என்கிறதான இமெயில் ஐடியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் அதில் டிஸ்கிரிப்ஷனில் நேரடியாக வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கிளிக் செய்து நேரடியாக உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம் வாசிப்போம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். இந்த நாளிலே நாம் என்ன தலைப்பில் இருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை உங்கள் கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை, உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினதை நிச்சயமாய் உங்களுடைய கண்கள் பார்க்கும். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்காக உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினதை உங்களுடைய சொந்த கண்கள், உங்களுடைய சுய கண்கள் காணும்படி கர்த்தர் இந்த நாட்களிலே கிரியை செய்ய போகிறார். ஆமென். அது ஊழியமாய் இருக்கலாம், வேலையாய் இருக்கலாம். ஆமென். அநேக நாட்களாக எதிர்பார்த்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கலாம், அல்லது கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின ஒரு வசனமாய் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் இந்த நாட்களிலே என்ன காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய கண்களாலே காணும்படி தேவன் கிரியை செய்ய போகிறார். ஆமென். நீங்கள் காத்திருந்த காரியங்களை உங்கள் கண்கள் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அநேக நேரங்களிலே அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிற பொழுது, எப்பொழுது இந்த காரியம் நமக்கு நடைபெறும், எப்பொழுது இது நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும், வருமா வராதா, ஒருவேளை நடக்குமா நடக்காமல் போய்விடுமா என்று சொல்லி அநேக சந்தேகங்களோடு சோர்வுகளோடு நாம் இருக்கலாம். ஒருவேளை இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்படிப்பட்ட மனநிலையிலே, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு, அப்படிப்பட்ட சிந்தையோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆமென். அன்றைக்கு ஈசாக்கினுடைய கண்கள் ஒட்டகங்கள் வர பார்த்ததை போல உங்களுடைய கண்களும் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை, கர்த்தர் உங்களுக்காக சொன்னதை நிச்சயமாய் காணும், நிச்சயமாய் பார்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது, கர்த்தர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணினதை என்னுடைய கண்கள் காண பண்ண போகிறார். ஆமென். கர்த்தர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணினதை என்னுடைய கண்களால் காணும்படி, நான் அதை பார்க்கும்படி தேவன் எனக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை
வார்த்தை தேவனாயிருந்தது. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வார்த்தையினால் உங்களிடத்தில் சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு உருவம் தந்து உங்களுடைய கண்களால் பார்க்கும்படி தேவன் அந்த நாட்களிலே கிரியை செய்ய போகிறார். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி வார்த்தைக்கு உருவம் வந்தது. அந்த வார்த்தைக்கு உருவம் வந்ததினால் அநேகரால் அதை பார்க்க முடிந்தது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வெறும் வார்த்தைகளாகத்தான் இருக்கலாம், பரவாயில்லை. இந்த நாட்களிலே அதே வார்த்தைகளை உங்களுடைய சொந்த மாம்ச கண்கள் காணும்படி என் தேவனாகிய கர்த்தர் கிரியை நடப்பிக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை, நீங்கள் விரும்பினதை, அநேக நாட்களாக வருஷங்களாக காத்திருந்த அந்த காரியத்தை இந்த நாட்களிலே நிச்சயமாக என் தேவன் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவார். உங்களுடைய கண்கள் பார்க்கும்படி தேவன் உதவி செய்வார். அன்றைக்கு ஈசாக்கினுடைய கண்கள் ஆமென் ஒட்டகங்கள் வர பார்த்தது போலவே, அதே போலவே அந்த வார்த்தையின்படியே இந்த நாட்களிலே உங்களுடைய கண்களும் ஆமென் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின தேவன், உங்களுக்கென்று திட்டம் பண்ணின ஆசீர்வாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருத்தல், பல வருஷங்களாய் காத்திருக்கும் போது நமக்கு இருதயத்தில் ஒரு இளைப்பு உண்டாகிறது, இருதயத்திலே சோர்வுகள் உண்டாகிறது. ஏன் இந்த காரியங்கள் எனக்கு இவ்வளவு தாமதம் ஆகிறது? ஒருவேளை நடக்காமலே போய்விடுமோ? ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நான் பார்க்காமலே போய்விடுவேனோ? இன்னும் எத்தனை வருஷங்கள் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் இளைப்புகள் உண்டாகிறது. பிரியமானவர்களே, அடுத்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய இருதயங்கள் இளைத்து போய் ஆமென் கஷ்டத்தோடு பாரத்தோடு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்க போகிறது என்ற கேள்வியோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஆமென். ஈசாக்கினுடைய கண்கள் ஒட்டகங்கள் வர பார்த்ததை போல உன்னுடைய கண்கள் நான் உனக்கு ஆயத்தம் பண்ணினதை நிச்சயமாக வர பார்க்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் 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 உங்களுடைய கண்கள் அதை பார்க்கும். உங்களுடைய சொந்த கண்கள் அதை பார்க்கும். ஆமென். ஒருவேளை உங்களுடைய இருதயம் இளைத்து போன சோர்வான ஒரு நிலையில் இருக்கும் என்று சொன்னால், கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை என்னுடைய சொந்த கண்கள் மூலமாகவே பார்க்க வைக்க போகிறீர். நீர் எனக்காய் ஆயத்தம் பண்ணினதை, நீர் எனக்காய் ஆயத்தம் பண்ணினதை என்னுடைய சொந்த கண்களின் மூலமாகவே நீர் பார்க்க வைக்க போகிறீர். ஹல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சிப்பை என் கண்கள் கண்டது என்றான். ஆமென். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே ஆமென் சிமியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு வயது முதிர்ந்த ஒரு தேவ மனுஷனை பற்றி அங்கே நாம் பார்க்கிறோம். வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மனுஷன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின்
ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் என்று சொல்லி இவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் வசதியானவன், பணம் படைத்தவன், தேசத்திலே உயர்ந்தவன் என்று சொல்லப்படாமல் வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆமென். அவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருந்தார். என்ன சொல்லி இருந்தார்? கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று அவனிடத்திலே சொல்லி இருந்தார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே 400 வருடம் ஒரு மிக நீண்ட ஒரு இடைவெளி இருக்கிறது. எப்படிப்பட்ட இடைவெளி என்று சொன்னால், அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் இல்லை, அந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை பிரத்யட்சமாய் இல்லை. ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய இஷ்டத்தின்படி, ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வழக்கத்தின்படி செய்து கொண்டிருந்தார்கள். அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். கடைசியாக மல்கியா என்கிற தீர்க்கதரிசனுடைய தீர்க்க தரிசனமும் அங்கே முடிந்து போனது. 400 வருடங்கள் எந்த ஒரு பிரத்யட்சமான எந்த ஒரு கர்த்தருடைய வார்த்தையும் அங்கே இல்லை. ஆனால் அந்த நாட்களிலே ஆண்டவர் சிமியோனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருந்தார். எப்படி என்று சொன்னால், கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்கிற வாக்குத்தத்தத்தை தான் அவனிடத்திலே தேவன் கொடுத்திருந்தார். ஆமென். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கும்போது தான் கர்த்தர் தருவார் என்று இல்லை. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமில்லாத ஒரு நேரத்திலே தந்திருக்கலாம். ஆண்டவர் சிமியோனுக்கு வாக்குத்தத்தம் தந்த போது சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமாக இல்லை. அந்த காலம், அதாவது அந்த 400 வருட காலம் இருண்ட காலம் என்றே வேத பண்டிதர்களால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இருண்ட காலத்திலே, கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமாக இல்லாத காலத்திலே, ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வழிகளிலே நடந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவ மனுஷனாகிய சிமியோனை பார்த்து சொன்னார், கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சொன்னார். எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த மனுஷன் தேவனை நம்பிக்கொண்டிருந்த வேளையிலே, அப்பொழுது தான் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு நாள் ஆவியின் ஏவுதலினாலே இவன் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். தேவாலயத்திற்கு மற்ற யாரையும் பார்க்க வரவில்லை, மற்ற எந்த காரியத்திற்காகவும் வரவில்லை. ஆவியின் ஏவுதல், நான் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்கிற ஆவியின் ஏவுதல் இவனுக்கு வந்தபடியினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். அன்றைக்கு அவன் தேவாலயத்துக்கு வந்தபோது அவன் பார்த்த காட்சி என்னவென்று சொன்னால், அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்துவை அங்கே கொண்டு வந்திருந்தார்கள். உடனே இயேசுவை கைகளில் ஏந்தி கொண்டு சொன்ன வார்த்தை தான், ஓ தேவரீர் உமது ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. தேவனால் வாக்குத்தத்தம் பெற்ற இந்த மனுஷன் என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அவனுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதே போல எவ்வளவு இருண்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் மாத்திரமல்ல, எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதை உங்களுடைய கைகளால் தொட்டு அனுபவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். உங்களுடைய கைகளால் தொட்டு அனுபவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. உங்களுடைய கைகளால் தொட்டு அனுபவிக்க, ஆமென், உங்களுடைய கண்களால் பார்க்க, உங்களுடைய கைகளால் தொட்டு அனுபவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஈசாக்கு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வருகிறதை அவன் கண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போலவே ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியதை ஆண்டவர் உங்களுக்கென்றே பிரத்யோகமாய் உங்களுக்கென்றே ஆயத்தம் பண்ணினதை உங்களுடைய கண்கள் இந்த நாட்களிலே, இந்த வாரத்திலே காணும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக செய்திருக்கிறதை அல்லது கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை உங்கள் கண்கள் பார்க்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை உங்கள் கண்கள் பார்க்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். 2 முக்கியமான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். 2 முக்கியமான விஷயங்கள். முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து
தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், தேவ சமூகத்திலே தனியே அமர்ந்து தியானிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். தேவ சமூகத்திலே தனியே அமர்ந்து தியானிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அன்றைக்கு ஈசாக்கு தியானம் பண்ண போயிருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். தியானிக்கிறவர்களாய், தியானம் செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். என்ன தியானிக்க வேண்டும்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். தியானம் பண்ணி, ஆமென், கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் இல்லாமல் போகிறது என்று சொன்னால், அந்த ஜெபத்திற்கும் கர்த்தருடைய வசனத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதபடியினாலே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாதபடியினால தான் கர்த்தருடைய வார்த்தை அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதில்லை. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி சந்தி, காலையும் மாலையும் மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அன்றைக்கு ஈசாக்கு தியானம் பண்ண போன அந்த நேரம் வந்து சாயங்கால நேரம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே, அந்த சாயங்கால நேரத்திலே நான் தியானம் பண்ணி என்ன செய்வேன்? முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். வேத புஸ்தகத்தை தியானித்து தான் நாம் ஜெபிக்க வேண்டும். வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. ஸோ நாம் வேதத்தை வாசித்து வேதத்தை தியானித்து தான் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய ஜெபங்கள் கிரமமாக, எதை ஜெபிக்க வேண்டும் எதை ஜெபிக்க கூடாது என்று சொல்லி கிரமமாக நம்முடைய ஜெபங்கள் அமையும். அடுத்ததாக சங்கீதம் 104வது சங்கீதம் 34வது வசனத்திலே, சங்கீதம் 104வது சங்கீதம் 34வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம், அவரை பற்றி தியானிக்கிற அந்த தியானம். நிறைய நேரங்களில் சில மனிதர்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருப்போம், சில காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருப்போம், அல்லது சில பொருட்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருப்போம், அல்லது நமக்கு பிரியமான ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். எத்தனை பேர் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறோம்? கர்த்தரை தியானிக்கிற தியானம். ஆமென். நாம் சும்மா இருக்கும்போது அவரை பற்றி நினைத்து கொண்டிருக்கிற அந்த தியானம், எத்தனை பேர் இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணுறோம்? இந்த நாட்களில் தேவன் அதை நமக்கு செய்ய கிருபை தருவாராக. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது, கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை நீங்கள் பார்க்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, தனியே தேவ சமூகத்தில் தனியே அமர்ந்து தியானிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அன்னைக்கு ஈசாக்கு தியானிக்கிறவனாக இருந்தான். அதனால தான் அவனுடைய கண்கள் தூரத்தில் வருகிற அந்த ஒட்டகங்களை, அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ரெபேக்கால பார்க்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதை, உங்களுக்காக ஆண்டவர் செஞ்சதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தியானிக்கிறவர்களாக நிச்சயமாக என்ன செய்யணும்? மாறணும். கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்ததாக, இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது நம்ம தியானம் பண்ணணும். இரண்டாவது என்ன செய்யணும்னா, அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம், ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். கண்களை என்ன செய்யணும்? ஏறெடுத்து பார்க்க வேண்டும். நிறைய நேரத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் இல்லைன்னு சொன்னால், ஜெபத்தை வெறும் ஜெபமாகவே நாம் செய்கிறபடினாலும், அந்த ஜெபத்திற்காக ஆண்டவர் என்ன கிரியை செய்கிறார் என்று நாம் பார்க்காதபடினாலும் தான் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் போகிறது. ஆமென். ஜெபம் என்பது வெறும் ஜெபம் மட்டும் அல்ல, அந்த ஜெபத்தோடு சேர்ந்து நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு தேவைப்படுகிறது. ஜெபத்தோடு சேர்ந்து ஒரு
பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. அன்றைக்கு எலியா ஜெபித்தான். ஜெபிக்க தொடங்கின உடனே தன்னுடைய வேலைக்காரனை அழைத்தான். நீ போய் சமுத்திர முகமாய் பார், அங்கே போய் ஏதாவது மேகம் ஏதாவது எழும்பி வருதான்னு பாருன்னு சொல்லி அவனை அனுப்பினான். ஆமென். எலியாவுக்கு நன்றாக ஜெபிக்க தெரியும். ஏன் ஜெபிக்க மட்டும் செய்ய வேண்டியதானே, எதற்காக வேலைக்காரன் அனுப்பணும்? ஜெபம் என்பது ஒரு பக்கம் நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆனால் அதை நீங்கள் எதிர்பார்க்கணும். நீங்கள் அதை எதிர்பார்க்கும் போது தான் அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நடைபெறும். இவ்வளவு காலமாக நீங்கள் அநேக காரியங்களுக்கு ஜெபம் மட்டுமே பண்ணி கொண்டிருந்து அந்த காரியத்தை எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஜெபம் பண்ணணும், எதிர்பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் பண தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் உடனடியாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எதிர்பார்ப்பு அந்த எக்ஸ்பெக்டேஷன் விட்டுறக்கூட, சோர்ந்து போயிடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு எலியா தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பின போது அவன் முதல் முறை போயிட்டு வந்து சொன்னான், அங்கே ஒரு மேகமும் இல்லை, அதற்கான அறிகுறி இல்லை, எதுவுமே இல்லை. நான் சொல்கிறேன், முதலாவது ஒரு அறிகுறியும் இருக்காது. ஆமென். ஒன்றுமே வருகிறது போல் இருக்காது. ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும், விடக்கூடாது. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஜெபிச்சுக்கிட்டே எதிர்பார்க்கவும் செய்யணும். ஜெபம் பண்ணணும், எதிர்பார்க்கணும். இப்படி நாம் செய்து கொண்டே இருக்கும்போது அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும். ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை, உங்களுக்காக நிர்ணயித்ததை நிச்சயமாய் உங்களுடைய கரங்களிலே ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே நம்முடைய முன்னோர்கள் நல்ல சாட்சிகளை பெற்றார்கள், நற்சாட்சி பெற்றார்கள். உங்களுக்கு நற்சாட்சி வேண்டுமா, நல்ல சாட்சி வேண்டுமா, பிறரிடத்திலே கர்த்தரை பற்றி நல்ல சாட்சிகளை, உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த சாட்சிகளை நீங்கள் சொல்ல வேண்டுமா, விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், விசுவாசத்திலே பலப்படுங்கள். ஆமென். அசாத்தியமானவைகளை நம்புங்கள், உயர்வானவைகளை, மனிதனுடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டவைகளை தேவனுடைய வழி நடத்துதலின் மூலமாக நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய கண்கள் அதை என்ன செய்யும், பார்க்கும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் ஜெபிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். ஆமென். ஒருவேளை குழந்தைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? பல நாட்களாக குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாட்களில் நீங்கள் அந்த ஜெபம் முறையை கொஞ்சம் நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றணும்னா, குழந்தைக்காக ஜெபம் பண்ணணும். அந்த குழந்தை உருவாகுதான்னு சொல்லி நீங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கணும். எனக்குள்ள ஏதாவது நடக்குதா, ஏதாவது மாற்றம் உண்டாகுதா, ஏதாவது ஆண்டவர் செய்கிறாரா, ஏதாவது வித்தியாசம் எனக்குள்ளே வருகிறதா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இப்படி தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒருவேளை வேலைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? நன்றாக ஜெபிங்க, வேலைக்காக நல்லா ஜெபிங்க. ஆனால் எதிர்பாருங்க, உங்கள் மெயில் செக் பண்ணுங்க. யாராவது உங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னு உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அப்போதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். அன்னைக்கு எலியா எக்ஸ்பெக்ட் பண்ணா, மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஆனால் ஜெபம்னா நீங்கள் அந்த எதிர்பார்ப்போடு தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். எதிர்பார்ப்பில்லாத ஜெபம் முதுகெலும்பு இல்லாத ஜெபம் போலே, எதிர்பார்ப்பில்லாத ஜெபம் ஒரு நடைபிணமான ஜெபம் போலே. இந்த நாட்களிலே உங்களுடைய ஜெபங்கள் எதிர்பார்ப்புகளோடு காணப்படட்டும். ஆமென். எதிர்பார்ப்புகளோடு. வேலைக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் எதிர்பாருங்கள், அந்த வேலை எதிர்பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய தாகத்தையும் ஆண்டவர் பார்ப்பார். நீங்கள் ஆண்டவர் மேல் எப்படிப்பட்ட விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பார்ப்பார். ஒரு நாள் நடக்காமல் போகலாம், இரண்டாவது நாள் நடக்காமல் போகலாம், 7 நாளைக்குள்ள நடக்கலனாலும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க ஜெபிக்கணும், ஜெபத்தோடு சேர்ந்து எதிர்பார்க்கணும். ஆமென். அன்றைக்கு ஈசாக்கு அதை தான் செய்தான். தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தான். தன்னுடைய கண்களை என்ன செய்தான்? ஏறெடுத்து பார்த்தான். நீங்க ஏறெடுத்து பார்க்கணும் உங்களுடைய கண்களை. தியானம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. அன்றைக்கு ஈசாக்கு தியானம் பண்ணிட்டு விடலை. தியானம் பண்ணிட்டு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தான். தியானம் பண்ணிட்டு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது தான் ஒட்டகங்கள் வருகிறதை அவன் கண்டான். நீங்கள் தியானம் பண்ணிட்டு நிறைய பேர் இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க, சிஸ்டர் நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க, பிரதர் நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க, உங்களுடைய ஜெபத்தில் குறைவே இல்லை. ஆனால் உங்கள் ஜெபத்தில் என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா? உங்களுடைய ஜெபத்தில் எதிர்பார்ப்பு கம்மியாக இருக்குது.
உங்களுடைய ஜெபத்தில் எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் நன்றாக ஜெபிக்கிறீங்க, ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாத ஜெபமாக இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் நிறைய நேரங்களிலே அநேக தடவை இதற்காக நான் ஜெபித்து விட்டேனே, ஏன் நடக்கவில்லை என்கிற சோர்வில் தான் உங்களுடைய ஜெபம் முடிகிறதே ஒழிய மற்றபடி அல்ல. இந்த நாட்களிலே நீங்கள் ஜெபத்தை எப்படி செய்ய தொடங்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஒரு புறம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அதை எதிர்பார்க்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். அப்போது தான் பிசாசை நீங்கள் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஸோ கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறதை உங்கள் கண்கள் பார்க்கணும்னா நீங்கள் இந்த 2 காரியங்களை செய்யணும். ஒன்று, தேவனுடைய சமூகத்தில் தனியே அமர்ந்து தியானிக்கிறவர்களாக மாறணும். 2, உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கணும், எதிர்பார்க்கணும். எதற்காக தியானிக்கிறீர்களோ, எதற்காக ஜெபிக்கிறீர்களோ, அந்த காரியத்துக்காக உங்களுடைய கண்கள் என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும், ஏறெடுத்து பார்க்கணும். இந்த 2 காரியங்கள் நாம் செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்ததாக ஒரு சில காரியத்தை நாம் தியானித்து நாம் நிறைவு செய்வோம். நீங்கள் அறியாத இடத்தில் ஆண்டவர் உங்களுக்காக தம்முடைய தூதர்களை வைத்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத இடத்திலே ஆண்டவர் உங்களுக்காக தம்முடைய தூதர்களை வைத்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே இருக்கிறதான அந்த வேலைக்காரனை அழைத்து, அந்த முக்கியமான அந்த வேலைக்காரனை அழைத்து தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படி, ஆமென், ஈசாக்கு திருமண வயதை அடைந்த போது ஈசாக்கு போய் தகப்பன்ட்ட சொல்லலை, எனக்கு திருமண வயதாயிருச்சு, எனக்கு இந்த காரியங்களெல்லாம் செய்யப்பட வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பன் என்ன செய்யலை? போய் சொல்லலை. ஆனால் இந்த தகப்பன் அதை எல்லாம் நன்றாய் அறிந்து அவன் சொல்லுவதற்கு முன்பாகவே அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தகப்பன் அப்படித்தான். நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லணுன்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்பாகவே அவர் உங்களுக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. நீங்கள் வேலை எந்த ஸ்தலத்தில் போய் நீங்கள் வேலை பார்க்கணும், எப்படிப்பட்ட வேலை பார்க்க வேண்டும் என்கிறதை நீங்கள் யோசிக்கிறதற்கு முன்பாகவே, நீங்கள் சிந்திக்கிறதற்கு முன்பாகவே உங்களுக்காக யோசித்து வேலை செய்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அன்றைக்கு ஆபிரகாம் அப்படித்தான் தன்னுடைய மகனுக்கு செய்தான். ஆமென். தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து, தன்னுடைய மகன்கிட்ட சொல்லலை, தன்னுடைய வேலைக்காரனை அழைத்தான். அவனிடத்திலே சொன்னான், நீ போய் என்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீ என்ன செய்யணும்? பார்த்துட்டு வரணும் என்று சொல்லி அவனை அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். அதே போல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை தியானித்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதும், தியானிக்கிற காரியத்தை எதிர்பார்த்தால் மாத்திரம் போதும், நீங்கள் அறியாத இடங்களிலே ஆண்டவர் கிரியை செய்வார். அறியாத காரியங்கள், உங்களுக்கு அறியாத இடத்திலே காரியங்கள் நடைபெறும். ஈசாக்கு தியானிக்கிறவனா இருந்தான், ஈசாக்கு தேவனுடைய நாமத்தை தியானிக்கிறவனா இருந்தான், ஈசாக்கு கர்த்தரை தியானிக்கிறவனா இருந்தான். அப்படி இருந்ததுனால அவன் அறியாத இடங்களிலே ஆட்களை வைத்து தேவன் காரியங்களை நடப்பித்தார். ஆமென். ஆபிரகாம் நேர போகல, ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பினான். அர்த்தம், நிறைய காரியங்களுக்கு நம்முடைய தேவன் இறங்கி வரணும்னு அவசியம் இல்லை. அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்காக காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, எதிர்பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து எதிர்பாருங்க. உங்களுடைய கண்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்களை பார்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருக்கிற இடங்களை கண்களை மூடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் இந்த வசனங்களை சொல்லி ஜெபிப்போம். இருக்கிற இடங்களை கண்களை மூடலாம். ஆமென். இந்த வாரத்திலே கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை உங்களுடைய கண்களால் பார்க்க செய்வார். உங்களுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் அல்ல, உங்களுடைய மாம்ச கண்கள் காணும். உங்களுடைய மாம்ச கண்கள் காணும். ஆமென். ஈசாக்கினுடைய கண்கள், தன்னுடைய கண்களை அவன் ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வருகிறதை கண்டான். ஆமென். உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின காரியங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஆட்கள் உங்களை வந்து சந்திக்கிறார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவானும் தரித்திரனும்
மாத்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். புதிய மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். புதிய ஆட்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்க போகிறீர்கள். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதற்கான நபர்களை, புது ஆட்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்க போகிறீர்கள். கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆமென். புதிய இடங்களிலே, அடுத்த நிலைகளிலே தேவன் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்தை பார்க்க வேண்டாம். உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களுடைய கண்கள் ஏறெடுத்து பார்க்கட்டும். ஆமென். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாக செய்ய விரும்புகிறார். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, நீர் எனக்காக சொன்னதை, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என்னுடைய கண்கள் பார்க்கும்படி நீர் செய்ய போகிற இந்த தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நான் விரும்பின காரியம் வருகிறது, நான் விரும்பின காரியம் வருகிறது, நான் எதிர்பார்த்த காரியங்கள் வருகிறது. ஓ, நான் அநேக நாட்களாய் காத்திருந்த காரியங்கள் எனக்கு வருகிறது. வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ, நான் எதிர்பார்த்திருந்த காரியங்களை என்னுடைய கண்கள் காணும்படி, என்னுடைய கரங்கள் தொட்டு அனுபவிக்கும்படி இந்த நாட்களில் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினதற்காக நன்றி. எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே உம்முடைய வசனம் துணித்ததற்காக, உம்முடைய வார்த்தை துணித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை எங்களுடைய கண்கள் காணும்படி ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்கள் இந்த வார்த்தைகள் அப்படியே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களிலே தேவன் அற்புதங்களை நடப்பிப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமாக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஆண்டவரே எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவருடைய மரண படுக்கைகளை தேவன் இப்பொழுதே மாற்றுவீராக. புதிய பலன் இயேசுவின் நாமத்தினால் அவர்களுடைய சரீரத்திற்குள்ளாய் இப்பொழுதே பாய்ந்து செல்வதாக. ஓ ஹல்லேலூயா. இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை அவர்களுக்குள்ளாக கடந்து செல்லட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சிறிய குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லாருக்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. யெகோவா ரஃபா, நீர் சுகமளிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி இருதயங்கள் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படட்டும். அவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தமிழ் ஜனங்களும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளணும். பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் அவர்கள் மாற வேண்டும். இந்த பூமியிலே பரிசுத்தமாய் அவர்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, அப்பா, அநேகருக்கு உம்மை பற்றி அறிவிக்கிறவர்களாய் அவர்கள் மாற வேண்டும். இதற்கு தேவன் உதவி செய்ய போகிறதற்காக நன்றி. இந்த ஆராதனை இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.